லைஃப் நிறுவனம் தமிழகம், புதுச்சேரியில் 7 நடமாடும் வேன்கள் மூலம் ஆரம்ப சுகாதார மருத்துவ சேவை துவக்கம். கோவை பந்தய சாலை பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டல் வளாகத்தில் நடமாடும் ஆரம்ப சுகாதார மருத்துவ சேவை வேனை கோடக் மஹிந்திரா லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மகேஷ் பாலசுப்ரமணியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதுகுறித்து நிர்வாக இயக்குநர் கூறுகையில், மக்களுக்கு தரமான சுகாதார பராமரிப்பு சேவை என்பது ஒரு அடிப்படை உரிமை என்று நாங்கள் கருதுகிறோம். எங்கள் நடமாடும் மருத்துவ வேன் மூலம் பல்வேறு பிரச்சினைகளுக்கு சிறந்த சிகிச்சைகளை அளித்து ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதில் உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவித்தார். கோடக் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதியின் 45% மருத்துவம் மற்றும் கல்விக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் நடப்பு நிதியாண்டில் கோடக் லைஃப் அதன் சமூக மேம்பாட்டு திட்டத்தில் 45%த்திற்கும் அதிகமான தொகையை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள திட்டங்களுக்கு ஒதுக்கியுள்ளது. எங்களது சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் கோடக் லைட் ஓகார் அறக்கட்டளையுடன் இணைந்து சுகாதாரம், கல்வி, கண்தானம் விழிப்புணர்வு திட்டங்கள் மற்றும் முகாம்கள் மூலம் கண் பராமரிப்பை மேம்படுத்துவதே நோக்கமாகும். அதேபோல் தமிழ்நாட்டில் உள்ள 23 கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான உதவித் தொகையையும் கோடக் லைஃப் வழங்கி வருகிறோம் என்று தெரிவித்தார். துவக்க விழாவில் கோடக் லைஃப் அலுவலர்கள், ஓகாட் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் நான் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்னா, கோடக் லைஃபோட MD CEO மகேஷ் பாலசுப்ரமணியன்னா இன்றைக்கி கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறது ஒரு முக்கியமான காரணத்துக்காக. எங்கள் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ப்ரோக்ராம் நாங்கள் கம்யூனிட்டிக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் அது. அந்த ப்ரோக்ராம் மூலமாக இன்றைக்கி மொபைல் மெடிக்கல் வேன் இந்த ஏரியாவில் லான்ச் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். 7 மொபைல் மெடிக்கல் வேன் கோயம்புத்தூர் ஏரியாவில் போடுறோம். அதில் 2 வேன் கோயம்புத்தூருக்கே உபயோகமாக இருக்கும். மிச்ச வேனில் கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி அண்ட் புதுச்சேரி. இதை தவிர 2 விருதுநகரில், 2 தூத்துக்குடியில், 3 சென்னையில், மொத்தம் 14 மொபைல் மெடிக்கல் வேன் ஆப்ரேட் ஆகும் தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்த காரணம் IRDAI எங்கள் ரெகுலேட்டர், இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர் போன வருஷம் ஸ்டேட் லெவல் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி ஆரம்பித்தாங்க, ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பித்தாங்க. அந்த ப்ரோக்ராம் மூலமாக தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் கோடக் லைஃப்க்கு அலோகேட் பண்ணாங்க. அது அலோகேட் பண்ண காரணத்தினால நாங்கள் இந்த இன்சூரன்ஸ் இந்த ஸ்டேட்டில் லீட் இன்சூரராக ஆப்ரேட் பண்ணுறோம். அதுக்காக இந்த ஸ்டேட்டில் இன்சூரன்ஸை பிரபலப்படுத்துறதுக்கும் மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கும் நாங்கள் 40% எங்களோட CSR பட்ஜெட்டை தமிழ்நாடுக்காக ஒதுக்கி வச்சுருக்கோம். ஸோ இந்த 14 வேனு போன வருஷம் 2.5 லட்சம் பேருக்கு நாங்கள் உதவியாக இருந்தோம். இந்த வருஷம் hopefully we will do much more. But the idea is to use these mobile medical vans to spread the awareness of insurance and awareness of health and well-being, and also treat people in specific districts. இது கிராமங்களுக்கு போகும், டிஸ்ட்ரிக்ஸ்க்கு போகும். ஸோ யாருக்கெல்லாம் யூஸ்வலாக மெடிக்கல் ஃபெசிலிட்டி அவைல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குமோ அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுற ப்ரோக்ராம் இது. அவங்க வில்லேஜ் வாசல்லையோ இல்லைனாக்க வீட்டு வாசலில் போகிற வேன் இது. அந்த வேனுக்குள்ளே ஏறி அவங்களுக்கு தேவைப்பட்ட அந்த சிகிச்சையை அவங்க பெற்றுக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவாக நாங்கள் கருதுகிறோம். ரைட், நீங்கள் தவிர இன்சூரன்ஸ் அவேர்னஸ் 2047 Insurance for All is the program the Government of India is running along with the insurance regulator. We believe all this will also go in helping the cause for insurance for all. Thank you very much.